வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசிக்கும் அஞ்சலிக்கும் லட்சுமியும் சிவராமனும் வீட்டை விட்டு போன விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வெற்றியை அழைச்சிக்கிட்டே இவங்க 3 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ துளசியை ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க இவ்வளோ வயசானவங்களா இருக்கிறாங்க, இவங்கள நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா, அவங்கள வீட்டை விட்டு போகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கவும், அப்போ துளசி சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வீட்டில் இல்லைங்க, நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு 2 பேருமே நாங்கள் வந்துட்டோம். எங்கள் அண்ணனுங்களுக்கும் அப்புறமா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதில் தான் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. தயவு செய்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லவும், சரிதாம்மா நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்கமோ நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வெட்டிகிட்ட துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலையே, அவங்களுக்கு எங்களை தவிர உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வெட்டி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத துளசி, கண்டிப்பாக அப்பா அம்மா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கவும், துளசியும் சிவராமனும் இருக்கிற இடத்த அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அப்பா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி சொல்கிறாங்க. சொன்னதுமே துளசி அஞ்சலியும் ஓடுறாங்க. என்னப்பா இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டீங்க, ஏமா நீங்கள் வீட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சிவராமன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்தாக்கி அப்புறமா எனக்கு என்னம்மா மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாருங்கப்பா எதனால நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது, அப்போ சிவராமன் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, மாமா வாங்க மாமா, நம்ம என்ன இருந்தாலும் சரிதான் பேசி தீர்த்துக்கிடலாம், நீங்க இப்படி வீட்டை விட்டு நீங்க வந்திருக்க கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போகவும், அப்போ அவங்களும் போறாங்க. வீட்டுக்கு சிவராமனே லட்சுமியும் துளசி அஞ்சலி வெற்றி இவங்க 3 பேரும் அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா கேசவனும் ரகுவும் எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க பட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவும், இவங்களை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துளசி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்திருப்பீங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே கேசவனும் ரகுவும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வீட்டை விட்டு அவரை போக சொல்லலை, அவராக தான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அவங்க சொல்கிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க, அப்படியே போனாலும் நீங்கள் விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துளசி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ரகு சொல்றாங்க, அங்க பாரு துளசி, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கும்போது, என்ன பேசிட்டு இருக்கிற, எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு யாரு சொன்னாங்க, இங்க பாரு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆளா நிக்கிறது நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும், அப்போ வெட்டி சொல்றாங்க, துளசி நல்லா பேசுங்க, இவங்களெல்லாம் சும்மா இப்படிலாம் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கும்போது, என்ன அவளை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு ரகு கேட்கும்போது, ஆமா துளசி பேசுறதுல என்ன தப்பும் கிடையாதுல்ல, அப்படி இருக்கும்போது நான் தூண்டி விடுறதுல என்ன தப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு கூட உங்களால முடியல, நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இது எங்க வீட்டு பிரச்சனையாக்கும், இதுல நீ ஒண்ணு தலையிட வேண்டாம் அப்படின்னு ரகு சொல்லும் போது, உடனே துளசி சொல்றாங்க, என்னது அவர் தலையிடக்கூடாதா, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கும், அவருக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்ன எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு வழி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா, என்ன ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வீட்டை விட்டே போயிரு, இவ்வளவு தூரம் நீ பேசுறீங்க, ஏன் அப்பா அம்மாவை நீயே அழைச்சிட்டு போக வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லும் போது, உடனே வெட்டி சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, இங்க பாருங்க அத்தை, பேசாம நீங்க என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆஹா நல்லா கூட்டிட்டு போய் நீ கூட்டிட்டு போ, அங்க உங்க அப்பா அம்மா நல்ல மரியாதை கொடுப்பாங்க, ஏற்கனவே கொடுத்த மரியாதை தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவை பத்தி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தீபா சொல்லும் போது, ஏமா உனக்கு வேற உங்க அப்பா அம்மா பத்தி பேசுது இந்த மாதிரிலாம் கோவம் வருது, ஆமா இவங்களை அதாவது உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாக்கி என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்க, அப்ப நான் பேசுறதுல என்ன இருக்குது, நானும் அவங்களை வீட்டை விட்டு போகவே சொல்லல, அவங்களாதான் வீட்டை விட்டு போகன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே துளசி சொல்றாங்க, இங்க பாரு இது அப்பா அம்மா இருந்த வீடாக்கும், இந்த வீட்டை விட்டு போற சொல்றதுக்கு உங்க யாருக்கு எந்த வித உரிமையும் கிடையாது, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க இந்த வீட்டை விட்டு தாராளமா போய்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறீங்களா, என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்க, என்னுடைய 6 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வைங்க, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா உன் 6 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்களோ நீ அவங்க கிட்ட போய் கேளு, அப்பா அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை அப்பா அம்மா வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா உங்க 2
2 மேலேயே நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு துளசி வந்து சொல்லவும் இது கிட்டதுமே ரகுவும் கேசவனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கவிதா சொல்கிறாங்க, துளசி நல்லா கொடுத்த இவர் இருக்குது, இவர் என்னெல்லாம் ஆட்டம் போட்டார் தெரியுமா, நீ இப்படி பேசுறது தான் கரெக்டாகும் அப்படின்னு சொல்லவும் வாங்க அத்தை நீங்கள் வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா வந்து அழைச்சிட்டு போகவும் ஐயோ இவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி சொல்கிறாங்க, எங்க பாருங்கப்பா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அதை தவிர நீங்கள் வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி முடிவெடுத்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவராமனும் லட்சுமியும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து வெற்றி வந்து அவங்க துளசியை பார்த்து சொல்கிறாங்க, துளசி இவங்களுக்குலாம் இப்படி தான் பேச்சு கொடுக்கணும், இவங்களெல்லாம் சும்மா விட்டாக்கி இப்படி தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வெற்றி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அடுத்த நிமிஷமே நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லும் போது சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அஞ்சலியும் வந்து சரிமா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து முருகனும் ஓடி வராங்க. முருகன் வந்து கேட்குறாங்க, அஞ்சலி உனக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வெற்றி வந்து துளசி அழைச்சிக்கிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட வந்து முருகன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அஞ்சலி உன் முகமே சரியில்லை, நீ அன்னைக்கு வரும்போது இப்படி தான் இருந்த, அதனால ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படிங்கவோ அஞ்சலி பார்த்தோம்னா முருகனோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை வந்து யாருமே கவனிக்கல, ஏன்னா வந்து தனியாக இருந்துக்கிட்டு தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து முருகன் என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ அஞ்சலி வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அவர் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முருகன் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிற, பாட்டியோட நிலைமைக்கு மகேஷ் தான் காரணம் அப்படிங்கும்போது ஆமா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லிடாத, நான் ரொம்பவே இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன், அதனாலதான் பாட்டியை இங்க அனுப்பிவிட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க.